ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமுடல உள்ள ஸ்ரீ மவா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த கடை பாத்தீங்கன்னா ஸ்ரீமுடல ஒரு தரமான சாப்பாடு கடை சொல்லுவேன். ஏன்னா இங்க வெரைட்டி ஆஃப் சாப்பாடை வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. காலை பசறையில இருந்து பாத்தீங்கன்னா லேட் நைட் சாப்பாடு வரைக்கும் இங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலே நீங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், நசிலமா, ரொட்டி, சட்னி இந்த மாதிரி பல வெரைட்டி சாப்பாடு வச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூன் டைம் வந்தீங்கன்னா அவங்களோட வாழை இலை சாப்பாடு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அவங்க கிட்ட பிரியாணி இருக்கு, வாழை இலை சாப்பாடு இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 40 விதமான சைடு ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சோ மோஸ்ட் ஆஃப் த கடையில பாத்தீங்கன்னா கோழி மீன் எல்லாம் பொரிச்சு வச்சிருவாங்க. பட் இவங்க அந்த மெத்தட் வச்சிருக்காங்க. இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறப்ப சுட சுட வந்து அவங்க பொரிச்சு கொடுக்குறாங்க. சோ அந்த சர்வீசஸ் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கோழி, வஞ்சர மீன், கம்போங் மீன், காளா, காலிஃபிளவர் வந்து பொரிச்சு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வாழை சாப்பாடு செட் நான் வச்சிருக்கேன். சிக்கன் 65, வஞ்சர மீன் அண்ட் பொரிச்ச கோழி 3 வச்சு இந்த வாழை சாப்பாடு சாப்பிட போறேன். ஸோ வாழை சாப்பாடு சொன்னா தான் ஞாபகம் வந்துச்சு. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழை சாப்பாடு செட் சொன்னீங்கன்னா ஒரு ப்ரைஸ்க்கு 4லேருந்து 5 விதமான வெஜிடபிள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் சோறு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரீஃபில்லாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஃப் பாயில் கம்பத்து முட்டை அண்ட் அவங்களோட பானிபூரிங்க. பானிபூரி பார்த்தீங்கன்னா 2 செட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 5 பீஸ் உழுது 6 வெள்ளி கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்குது 9 வெள்ளிக்கு அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி ட்ரை பண்ணி பாருங்க. உள்ளுக்கு நிறைய இன்கிரீடியன்ட் ஸ்டஃப் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய விதமான பலகாரம் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேக் இருக்கு, வாழைப்பழ போண்டா, கேசரி, ஆகார் ஆகார், வடை, கேக் லாப்பீஸு, அங்கு குவே, ப்ரௌனிஸு, சுருளாப்பம் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, குவே கஸ்வி இருக்கு, டோனட், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளா டீ டைம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட போனா கூட இங்க நீங்க வரலாம். அவ்வளோ வெரைட்டி வந்து டீ டைமுக்கு அவங்க சாப்பாடை வச்சிருக்காங்க. ஃபைனலாக அவங்களோட இரவு சாப்பாடுக்கு வந்துட்டோம். இரவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹெவியான சாப்பாடு வச்சிருக்காங்க, லைட்டான சாப்பாடு வச்சிருக்காங்க. ஏன்னா சில ஆள் வந்து நைட் டைம்ல வந்து லைட்டாக சாப்பிடணும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில ஆள் பசி அதிகமாக இருந்தால் நல்லா சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ 2 விதமான சாப்பாடு அவங்க வச்சிருக்காங்க. லைட்டான விஷயம் சாப்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பாலாப்பம் இருக்கு, சப்பாத்தி இருக்கு, இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் பாலாப்பம், கருசீனி பாலாப்பம், முட்டை பாலாப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அவங்க வச்சிருக்காங்க. நீங்க அவங்க சீஸ் பாலாப்பம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்லிக் சீஸ் தானோ சீஸ் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அளவு சீஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த சீஸ் நான் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி ஒரு தந்தூரி செட்டை சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மறந்துடாதீங்க, இந்த கடை வந்து ரொட்டி சென்னைக்கு பேர் போட்ட ஒரு கடைங்க. ஸோ கண்டிப்பா இருந்தாலும் அவங்க ரொட்டி சென்னை சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாவே நல்ல பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க ஒரு ரொட்டி சென்னை. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இனிப்பு பிடிச்சவங்க கரிசீனி பாலாப்பம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெஸ்ஸான ஸ்வீட் தாங்க, ரொம்ப ஸ்வீட்லாம் அவங்க யூஸ் பண்ணல. டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாலோட வச்சு சாப்பிட்றப்ப. அடுத்தது அவங்களோட குறைங்கரை ட்ரை பண்ணி பார்த்தேங்க. வயிறு ஃபுல்லா ஆச்சுங்க. ஸோ அதனால வெறும் நாசி கோரிங் கம்போங்க, மேகி கோரிங் ஆயாம ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே நல்லா தரமா இருந்துச்சு. அண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய போர்ஷன் தாங்க. ஒரு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க நைட் டைம் ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிட போறீங்கன்னா அவங்க நாசிலமா ஆயாம் கோரிங் பனசை நான் ட்ரை பண்ண சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா சுட சுட ஒரு நாசிலமாவோட வந்துங்க பொரிச்சு கிறிஸ்பியான ஒரு கோழி வச்சு சாப்பிட்றப்ப உண்மையாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கோழி வந்து நம்ம கேட்கறப்ப இன்ஸ்டன்டா பொரிச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா அவங்க மசாலா டீயும் அண்ட் அவங்க ப்ரூ காஃபியை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி மசாலா டீ இந்த மாதிரி டம்ளர் செட்ல கொடுத்தாங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களால பெரிய போர்ஷன் எடுக்கணும்னா பிரச்சனை இல்லைங்க, நீங்க கட்டிங் ஸ்டைல் எடுத்துக்கலாம். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க இந்த கடையை பத்தி டீடைல்ஸ் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்டே கேட்போம். வணக்கம் நண்பர்களே, நம்ம கடை ஸ்ரீமுடாவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். காலையில் 5 மணிக்கெலாம் கடை ஓப்பன் ஆயிரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தோசை, இட்லி, பாலப்பம், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வயிறு ரொம்ப நல்லா மனசார சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா லீஃபு, வாழை இலை சாப்பாடு, 5 வகை பொரியலோட சுட சுட கோழி, மீன் இதெல்லாம் வந்து சுட சுட அப்பைக்கப்போ பொரிச்சு கொடுத்துட்ருக்குறோம். அதையும் வந்து நீட்டாக சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கலாம். டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இந்த கோரிங் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டி சானை வந்து நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் சாப்பிட்டு போகலாம். ரொட்டி சானை வந்து சுட சுட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உடனுக்குடன் கொடுத்துருவோம். ரொட்டி, நான், கார்லிக் சீஸ் எல்லாமே அதில் ஒரு 3 வகை போடுறோம். அதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணால் சுட சுட உடனே போட்டு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். தேங்காய் பாலப்பம் அதே மாதிரி 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து அதுவும் சாப்பிட்டு போகலாம். எல்லாமே சூடாக சிறப்பாக இருக்கும். திரும்ப வருவாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. மனசும் திருப்தியாக இருக்கும். நல்லா சூடாக சுவையாகவும் நீட்டாக கொடுத்துட்ருப்போம். வாங்க.